பொதுவா உடற்பயிற்சி ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து நல்ல வாட்ட சாட்டமா வாழிப்பா இருப்பான். அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு உருவம் தெரியும். அவங்களோட மிடுக்கு, நடை, உடை, பாவனை, அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். சாஃப்ட் கேரக்டர், நல்ல பிசிக், அதாவது நல்ல ஒரு உடற்கட்டு, இதெல்லாம் வந்து கூட வேலை செய்யற டீச்சர்களுக்கு இவர் மேல ஒரு பிரியத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நாளா பேச ஆச்சுன்னா இவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு அந்த கல்யாணம் தான் பண்ண முடியல, நம்மள ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேல ஒரு அன்பு, பாசம், ஒரு காதல் வந்துடும். இந்த டீச்சர் வேலைக்கு வருவதற்கு முன்பு அவர் வந்து உலகத்துல எல்லா பொருளுக்கும் விலை குறையும், ஆனா தங்கத்துக்கு விலை குறையவே செய்யும். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க, தங்கத்தோட விலை வந்து 100 கணக்கில் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு பாருங்க 1000 கணக்கில் இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து வரதட்சணையே இல்லை, நான் உங்களை லவ் பண்றேன், வரதட்சணையை நான் கேட்க மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த லவ் வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டே போவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த கோயில்ல போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லிடலாம். இவங்க 2 பேரும் அங்க ஒரு ரூம் எடுத்து, அந்த ரூம் ரூம் எடுப்பாங்கன்னா, இதுக்கு இடையில இந்த பெண்ணை காணோம்னு அந்த பெண்ணை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புகார் கொடுப்பாங்க. இப்போ அவங்க இருக்கிறது வேற ஒரு மாவட்டம், அது புகார் பதிவு பண்றது அந்த மாவட்டத்துல, அந்த காவல் நிலையத்துல. ஆனால் இந்த இவர் கரெக்டா திட்டம் போட்டு கிட்டத்தட்ட 20 பெண்களை கொலை பண்ணியிருக்காரு. அதுல ஒரு பெண் எஸ்கேப் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணு சொன்னீங்க, விட்டு போயிட்டீங்க, ரொம்ப நாளாச்சு டச்சே இல்ல, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசி அந்த உறவை புதுப்பித்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் சரி பார்க்கலாம், எங்க வைக்கலாம், அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அவர் வர்றாரு. அவர் வர்றப்போ சார், சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தியா பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் வந்து சைனைடு மோகன்ங்கிற ஒரு நபரை பத்தி. எதனால அவர் பரபரப்பா பேசப்பட்டாரு, எதுக்காக அவரை போலீஸ்ல ஒட்டுமொத்த கர்நாடகா போலீஸ் அவரை தேடினுச்சு, யாரு சார் அவர் அந்த சைனைடு மோகன், அவருக்கு பின்னணி என்ன சார்? அதாவது சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல் கில்லர் அப்படின்னா ஒரே நபர் தொடர் கொலைகள் ஒரே மாதிரி பாணியில, அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கும், அந்த பாணியில தொடர்ந்து நிறைய பேரை கொண்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி பண்றவங்களை நம்ம சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில சைனைடு மோகன் அப்படிங்கிறவரை பத்தி நம்ம பேசுறோம். இந்த சைனைடு மோகன் அப்படிங்கிறவர் வந்து, அவரோட பேர் வந்து மோகன்குமார் விவேகானந்த். இவர் வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அப்பா அம்மா சாதாரண கூலி தொழிலாளிகள், விவசாய கூலி தொழிலாளிகள். இவர் வந்து 1963ஆம் ஆண்டு பிறக்கிறார், கர்நாடக மாநிலத்துல ஒரு கிராமத்துல. அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் படிச்சு அப்புறம் வந்து டீச்சர் ஆகிறார், உடற்பயிற்சி ஆசிரியரா. உடற்பயிற்சி ஆசிரியருக்கு படிச்சு பள்ளிகளில் வேலை செய்கிறார். பொதுவா உடற்பயிற்சி ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து நல்ல வாட்ட சாட்டமா வாழிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு உருவம் தெரியும். அவங்களோட மிடுக்கு, நடை, உடை, பாவனை, அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். அவரை பார்த்தாலே நமக்கு வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும். பெண்களுக்கு இந்த மாதிரி வாட்டசாட்டமான நபர், அது டீச்சராக இருந்தாங்கன்னா, கூட வேலை செய்யக்கூடிய டீச்சருங்களுக்கு அவர் கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இயற்கையாகவே இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கவர்ச்சியான உருவம், கவர்ச்சியான ஒரு பேச்சு, மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு இனிமையான பேச்சு, ரொம்ப ஒரு கரடு முரடா இருக்க மாட்டார். பொதுவா உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கரடு முரடா இருப்பாங்க, சவடாலா பேசுவாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப சாஃப்டா பேசுவார். இந்த சாஃப்ட் கேரக்டர் வித் நல்ல பிசிக், அதாவது நல்ல ஒரு உடற்கட்டு, இதெல்லாம் வந்து கூட வேலை செய்யற டீச்சர்களுக்கு இவர் மேல ஒரு பிரியத்தை ஏற்படுத்துது. முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துது, அப்புறம் வந்து கூட வேலை செய்யறதுனால ஒரு பிரியத்தை ஏற்படுத்துது. இவர் இப்படி பழகிட்டு இருக்கீங்கள, அந்த டீச்சர்ஸ்களில் யார் வந்து கல்யாண வயசு அடைஞ்சு, அதாவது ஒரு 25 வயசை தாண்டி ஆனா கல்யாணம் நடக்கலை, அதை மாதிரி சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்கள வந்து 35 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க.
அவங்கள வந்து முதிர் கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதிர் கன்னி அப்படிம்பாங்க. அது முதிர்ந்து கன்னி, அதாவது கன்னி வந்து முதிர்ந்தவங்க அப்படிங்கிறதுல அது பொருள். அந்த மாதிரி உள்ள பெண்கள் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா, ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து, அதாவது நான் சொல்றது ரொம்ப லாங்ல இல்லை, நான் சொல்ல 2000 2010 அந்த சமயத்துல வரைக்கும் உள்ளல கொஞ்சம் வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இப்போ ஒரு டீச்சரா வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அதுக்கு மேல டீச்சரா வேலை செய்யக்கூடிய, இல்லை அதே டீச்சரா வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு மாப்பிள்ளையை தான் பார்க்க முடியும். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை கேட்பாங்க. இப்போ இவங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்னா ஹை ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சரை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும். இதுங்க இந்த பெண் வீட்டில் இவங்களுக்கு தங்கைகள், அக்கா, தம்பி இவங்கெல்லாம் வந்து படிக்க வேண்டியிருக்கும். அந்த குடும்ப பொறுப்பை இவங்க சுமக்க வேண்டியிருக்கும். இவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அதை தான் மேனேஜ் பண்ண முடியும். இவங்களோட எதிர்காலத்துக்கு, இவங்க கல்யாணத்துக்கு தேவையான பணத்தையோ நகையையோ இவங்களால ரெடி பண்ண முடியாது. அதனால அவங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா கூட வேலை செய்யற ஒரு டீச்சர், ஒரு ஆண் டீச்சர் வந்து அவங்க கிட்ட அன்பா பேசுறாரு, பார்க்க அழகா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட பேசுவாங்க. கொஞ்ச நாளா பேச பேச ஆச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, அவங்க கிட்ட அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லுவார். லவ் பண்ற மாதிரி நடிப்பாரு. அப்போ அவங்களுக்கு அந்த கல்யாணம் தான் பண்ண முடியல, நம்மள ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேல ஒரு ஒரு அன்பு, பாசம், ஒரு காதல் வந்துடும். இதுதான் இவரோட முதலீடு. இந்த காதலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பாரு. வளர்த்து அந்த டீச்சர்ஸ் கூட பழக ஆரம்பிப்பார். இது ஒரு பக்கம் இருக்குல்ல. இந்த டீச்சர் வேலைக்கு வருவதற்கு முன்பு அவர் வந்து பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பெண் கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறாரு. இதே மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லி பழகிறாரு, வைக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு 18 வயசு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண் கூட பழகி அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிட்டு, தன் ஆசைக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு நிதி நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் கூட பழக்கம் ஏற்படுது. நிதி நிறுவனம் அப்படின்னா கோல்ட் லோன், அதாவது தங்க நகையை அடமானம் வச்சு அங்கிருந்து பணம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட சுத்திட்டு இருக்காரு. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க கூட பழகிறப்பதான் இவருக்கு வந்து கோல்டு என்ன வேல்யூ, தங்கம் வந்து விலை குறையவே செய்யாது. உலகத்துல எல்லா பொருளுக்கும் விலை குறையும், ஆனா தங்கத்துக்கு விலை குறையவே செய்யாது. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க தங்கத்தோட விலை வந்து 100 கணக்கில் இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு பாருங்க 1000 கணக்கில் இருந்தது. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் கூடுமே தவிர அப்படி குறையிற மாதிரி தெரியும், திருப்பி கூடிடும். தங்கத்துக்கு மட்டும் அந்த ஒரு அதை இந்த பெண் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நமக்கு சொத்து அப்படின்னா நம்ம தங்கத்தை வந்து சேமிச்சாலே போதும், தங்கத்தை வந்து நம்ம சம்பாதிச்சாலே போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இந்த தங்கத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க, தங்கத்தை வந்து செய்யறப்போ செஞ்சுட்டு அதை சுத்தப்படுத்துறதுக்கு சயனைடு அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க. அந்த சயனைடு கலந்த இதுல வந்து அதை வாஷ் பண்ணாங்கன்னா அது பளிச்சுன்னு தெரியும். அந்த பளிச்சுன்னு தெரியறதுக்காக, பாலிஷ் போடுறதுக்காக சயனைடை பயன்படுத்துவாங்க. ஆக சயனைடை பத்தி அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. சயனைடுங்கிறது வந்து ஒரு கொடிய விஷம். இந்த விஷம் வந்து மனித உடல்ல உட்கொண்டா அடுத்த நிமிஷமே இறந்து போயிடுவாங்க. காலில் ஏதாவது ஒரு காயம் இருந்தது, அந்த காயம் இருக்க பகுதியில் அந்த சயனைடு பட்டா அது ரத்தத்துல கலந்து உடனே இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சயனைடுனால தான் இவங்க இறந்து போனாங்க, சயனைடை வந்து சாப்பிட்டு தான் இறந்து போனாங்க, சயனைடு பட்டு தான் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட உடற்கூடாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில பொதுவா ஒரு மனிதனோட உடல்ல வந்து ரத்தம் வந்து சிவப்புல இருக்கும், கரும் சிவப்பா இருக்கும். ஆனா இந்த சயனைடு கலந்து இறந்து போனால் அந்த ரத்தம் வந்து பிங்க் கலர்ல வந்துடும். அதை பாடியை ஓபன் பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்தை நான் பார்த்துருக்கேன், அப்படி மொத்த உடம்புமே உள்பக்கமும் கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே பிங்க் கலரா மாறிடும். இந்த சயனைடு வந்து சாப்பிட்டா உடனே இறந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சயனைடு எங்க கிடைக்கும், எங்க வாங்க முடியும், அது லேசா வாங்க முடியாது. பொதுவா இந்த தங்க நகை செய்யறாங்கல்ல பட்டறை, அங்க இது இருக்கும். எதுக்காகனா பாலிஷ் போடுறதுக்காக வச்சிருப்பாங்க. அங்க இருந்து அதை வாங்கி வச்சு தங்கம் வேணும், இதை நம்ம சயனைடை பயன்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவர் மூளையில ஏறுது. அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவரு நம்ம சொன்னோம் இல்லையா,
டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஇடி டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற கூட வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் மூலம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ், இது மாதிரி நிறைய பெண்கள் கூட அவர் பழகிறார். அப்போ பழகையில் எந்த டீச்சருக்கு பெண்ணுக்கு வந்து அதிகமாக, அதாவது நெருங்கிய உறவினர்கள் ஒரு நெருக்கடி இல்லையோ, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்களோ, அவங்க போனாங்கன்னா கேட்குறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும் இருப்பாங்க வயசானவங்க, நான் அங்கே வந்து ஒரு மீட்டிங் போகிறேன், ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது மாதிரி நெருக்கடியான உறவுகள் அப்பா அப்படிலாம் தம்பிலாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, அது சரி பொண்ணு வேலை பார்க்குறாங்க டீச்சரா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய அளவுக்கு உள்ள இடங்க யாருன்னு பார்த்து, யாருக்கிட்ட நகைகள் நிறைய இருக்கு, யாரு இருக்கிறதுலே ஏமாளி அப்படின்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி அவங்க கூட பழகுவார், காதலிக்கிறார், நடிப்பார், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த பெண்ணுக்கு முதிர் கன்னியாகி கல்யாணம் பண்ணதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில கல்யாணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து வரதட்சணையே இல்லை, நான் உங்களை லவ் பண்றேன், வரதட்சணையை நான் கேட்க மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல, நான் ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன், நீங்க வந்து என்னை ஏத்துக்குங்க அப்படிம்பாங்க. ரெண்டு பேரும் பழகுவாங்க, இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, வருவாங்க. இப்படி வந்து இந்த லவ் வந்து அப்படி டெவலப் பண்ணிட்டே போவாங்க. ஒரு நாள் இவர் நாள் குறிப்பார். அந்த நாள் குறித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த கோயிலில் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லிடலாம், எங்க பெற்றோர்கள்ட்டையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி போன்னு சொன்னா எங்க பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு நிறைய வரதட்சணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அவங்க வந்து ஆஃப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி உங்க பெற்றோர்கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், நம்ம இத்தனாம் தேதி கல்யாணத்துக்கு நம்ம இந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த நியரஸ்ட் இடத்துல எங்கேயோ ஒரு பெரிய கோயில் இருக்கும், அந்த கோயில இதெல்லாம் நடக்குது கர்நாடகத்துல, தட்சிண கர்நாடகா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அந்த பகுதியில தான் இவரோட மொத்த ஏரியாவே அதுதான். அப்போ அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கோயில், அந்த இடத்துல பெரிய ஃபேமஸான கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்டர் மாதிரி இருக்கலாம், அந்த ஊர்ல ஒரு ரூம் எடுத்து முதல் நாளே போய் தங்கிடுவோம். நம்ம தங்கிட்டு காலையில் போய் இத்தனை மணிக்கு நல்ல நேரம் இருக்கு, நான் குருக்கள்கிட்ட பேசிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளோட வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த நகைகள்லாம் போட்டுக்கிட்டு கையில செலவுக்கு காசுலாம் எடுத்துக்கிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கே ரூம் எடுத்து, அந்த ரூம் எங்கே ரூம் எடுப்பாங்கன்னா அதுதான் மெயின், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்ஜில் தான் ரூம் எடுப்பாங்க. அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து ரெண்டு பேரும் தங்குவாங்க. தங்கினதுக்கப்புறம் நைட்டில் இவர் பேசுவார், நம்ம தான் காலையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, இப்போ கணவன் மனைவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பெண்ணும் நம்பி வந்துருச்சு, நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு, இவர் மேலே லவ் 6 மாசமா லவ் பண்ணியிருக்கோம், சரி நாளைக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி உடன்பட்டுருவாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. இருந்துட்டு காலையில் எழுந்திருச்சு இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுவார், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டோம், அது வந்து ஏதாவது கர்ப்பம் தெரிச்சிரும், அதனால நான் ஒரு மாத்திரை தரேன், அந்த மாத்திரையை போட்டுட்டு நீ பாத்ரூம் போயிட்டு வந்துடு. பாத்ரூம் எங்கன்னா அதுக்கு பக்கத்துல இவங்க இது இருக்க லாட்ஜில் பக்கத்திலேயே அந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டோட பாத்ரூம் இருக்கும், லேடிஸ் பாத்ரூம். அந்த மாதிரி நீ போயிட்டு வந்துரு, பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துரு, இந்த மாத்திரையை போட்டோன்னா உனக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கும், பாத்ரூம் போனோன்னா ஃப்ரீயா போயிடும், எல்லாம் வெளியே போயிடும், அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இந்த பெண்ணிட்ட சைனைடு மாத்திரையை கொடுத்து போட வச்சிருவாரு. அது மாத்திரை உள்ள போய் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே அவங்க நுரைதள்ளி இறந்துருவாங்க. ஆனா இவங்க அதுக்கு இடையில பாத்ரூம் போச்சவங்கலாம் பாத்ரூம் போயிடுவாங்க. இறங்கி அவங்க பாத்ரூம் போகல, போன உடனே அங்கேயே போய் மயக்கம் போட்டு, அதாவது நுரதள்ளி கீழே விழுந்து இறந்துருவாங்க. இவர் அதுக்கு முன்னாடி கடை அந்த ரூமை காலி பண்ணிட்டு, இந்த பெண்ணோட நகை கேஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ரூமை காலி பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இந்த பெண் மயக்கம் போட்டு வந்திருக்கணும்னா மற்ற பெண்கள்லாம் அந்த பாத்ரூமுக்கு வரக்கூடியவங்க யார் என்னன்னு தண்ணி எடுத்து பார்த்து அவங்கள அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை பக்கத்தில் இருக்க போலீஸ் தகவல் சொல்லியோ அவங்க வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இவங்க இறந்துருப்பாங்க. இவங்க இறந்தவங்க கையில் இவங்க அட்ரஸ் எதுவுமே இருக்காது, இவங்களோட ஃபோன் உட்பட எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும், அதை அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். நகை, ஃபோனு, கேஷு, துணி, மணி எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார்.
ஆக இந்த பெண் யாருன்னே தெரியாது. ஆக இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அனாதை போனோமா அங்கே வந்து அந்த காவல்துறை ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரியில் வச்சுருப்பாங்க. அது ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது அனாதை போனோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. சில இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்புறம் கூட வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே முடியாது. இதுக்கு இடையில இந்த பெண்ணை காணோம்னு அந்த பெண்ணை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புகாரை கொடுப்பாங்க. இப்போ அவங்க இருக்கிறது வேற ஒரு மாவட்டம். அது புகார் பதிவு பண்றது அந்த மாவட்டத்துல, அந்த காவல் நிலையத்துல. ஆனால் இந்த இவர் கரெக்டா திட்டம் போட்டு அங்கிருந்து 2, 3, 4 மாவட்டம் தாண்டி தான் கூட்டு போவார். அங்க புகார் பதிவு வந்து அங்க உள்ள பேப்பர்ல வருமே தவிர இந்த இடத்துல உள்ளது தெரியாது. இங்க இந்த மாதிரி அனாதை ஒரு பெண் இறந்துகிட்டு இருந்தாங்கிறது இங்க உள்ள பேப்பர்ல வருவோம், அங்க வராது, தெரியாது. ஆக அங்க இருக்கவங்களுக்கு இங்க தெரியாது, இங்க இருக்கவங்களுக்கு அங்க தெரியாது. இறந்து போனது அவங்க பொண்ணுதானே அவங்களுக்கு தெரியாது. ஆக அது தள்ளிட்டே போகும். இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு இந்த போனையும் எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டுல இந்த போனை வச்சுட்டு இந்த நகைகளை எல்லாத்தையுமே இவர் வந்து அதை உருக்கி தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவார். இந்த கேஷை இவருக்கு எடுத்துக்குவார். இந்த மாதிரி அடுக்கடுக்கா கிட்டத்தட்ட 20 பெண்களை கொலை பண்ணியிருக்காரு. அதுல ஒரு பெண் எஸ்கேப் ஆயிருது. எப்படி எஸ்கேப் ஆயிருன்னா, கடைசியா இவர் கூப்பிடுறாரு பாருங்க, வா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அந்த சமயத்துல வாரன்னு சொல்லிட்டு வராம போயிருது. வர்றேன்னு சொல்லிட்டு வராம போயிருது. அந்த பெண் அந்த பெண்ணோட அது மாதிரி ஏமாந்துருக்கு. அது வெளியே சொல்லல, வெளியே தெரியல. அதுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பெண் அதோட போனை வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, தான் வீட்டுல வச்சிருக்காரு. வச்சிருக்கையில அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்கள்லாம் வந்து இவர் வீட்டுல வந்து விளையாட வராங்க, போறாங்க. அப்போ இவர் போன் நிறைய வச்சிருக்க பையில ஒரு பையன் ஒரு போனை கேட்கறான். ஒரு குழந்தை கேட்கறான். இவருக்கு அந்த போன் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த போன் அந்த பையன்கிட்ட போயிருக்கு. அந்த பையன்கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த போனை அவங்ககிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆகி அதுக்கப்புறம் காணலன்னு சொல்லி போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே தேடி பிடிச்சி அந்த போனை எடுக்கிறாங்க. போனை எடுத்து அதுல பார்த்தா நிறைய பெண்களோட நம்பர் இருக்கு. அதுல ஒரு பெண் கூட அதிகமா பேசியிருக்காங்க. அந்த கான்டாக்டில் உள்ள நம்பர் யாரு அப்படிங்கறத வந்து காவல்துறை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து இந்த நம்பர் கூட பேசிருக்காங்கன்னா அந்த பெண் தான் எஸ்கேப் ஆன பெண். அந்த பெண்ணை போய் பார்த்து காவல்துறை வந்து இதுக்கு இடையில காவல்துறைக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் இறந்து போயிருக்காங்க. அது எப்படி கரெக்டா பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் கழிப்பறையில தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது எல்லா பெண்களும் திருமண பெண்களுக்கு தேவையான மேக்கப் அந்த இதெல்லாம் பண்ணி அந்த உடையோட அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பார்க்கல எல்லாமே ஒரே மாதிரி ஏஜென்சியா தெரியுது. இது விஷயமா அவங்க விசாரிச்சுட்டு இருக்கையில இந்த ஒரு பெண் நம்பர்ல இருந்து இன்னொரு பெண்ணுக்கு பேசியிருக்காங்கன்னா அந்த பெண்ணை கான்டாக்ட் பண்ணி யாருன்னு பாக்குறாங்க. அந்த பெண்ணை கேட்டாச்சுன்னா இந்த பெண்ணை தெரியுமான்னு கேட்கறாங்க. அந்த பெண்ணை போய், யாரு இந்த போனுக்கு உரிமை பொண்ணுன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் எனக்கும் காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, மோகன் டீச்சர் அவரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் எங்களுக்கு அவரோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டு அவர் நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசியிருக்காரு. 2003ல இருந்து 2009 வரைக்கும். 2009 நடக்குது. உடனே என்ன பண்றாங்க, இந்த பெண் தப்பித்த பெண்ணை வந்து ட்ராப்பா பயன்படுத்துறாங்க. ட்ராப்னா எப்படி, இந்த பெண் மூலமா அவரை கைது பண்ணதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த பெண் பேசுற மாதிரி அவர்கிட்ட பேச சொல்றாங்க. அந்த பெண் பேசுறாங்க. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, விட்டு போயிட்டீங்க, ரொம்ப நாளாச்சு டச்சே இல்லை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசி அந்த உறவை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பித்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் சரி பார்க்கலாம், எங்க வரணும், அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அவர் வர்றாரு. அவர் வர்றப்போ கரெக்டா எங்க சரண் பண்ணி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவரை விசாரிச்சு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாதான் அவர் சொல்றாரு, அவர் விசாரிக்கல சொல்றாரு, மொத்தம் 20 பெண்களை நான் அது மாதிரி கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வீட்டுல போய் பார்த்தா 4-5 பெண்களோட செல்போன் கிடைக்குது. ஏன்னா செல்போன் வந்து மறக்க முடியாது இல்லையா, அது மாற்ற முடியாது இல்ல, அதுல ஐஎம்இ நம்பர் இருக்கு. அதை வச்சு அங்க போயிறாங்க. அவங்க காணாம போன அந்த பெண்களோட நகைகளும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காணாம போன ஒவ்வொரு குத்திரையை வரவழைச்சு பார்த்து எந்த போனோ எந்த நகை என்னங்கிறத பார்த்து இவர் அந்த 20 கேஸ்லயும் அவரை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இந்த வழக்குல கர்நாடக நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அப்படி தூக்கு தண்டனை விதிச்சதுக்கு அப்புறம் அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. அப்புறம் ஒவ்வொரு வழக்குகளா விசாரிச்சு இந்த 20 வழக்குகளும் விசாரணை முடிச்சு அவருக்கு எல்லா வழக்குகளையும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால்
அப்பீல் பண்ணி உச்சநீதிமன்றம் அவர் கொடுக்கப்பட்ட தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டாங்க. இப்போ ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலில் இருக்கிறார் அந்த சயனைடு மோகன். இந்த சயனைடு மோகன் அவரோட வரலாறுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நபர் தான் வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து தான் பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போ அவர் வந்து தன்னோட உடற்கவர்ச்சியையும் உடல் கட்டையும் பயன்படுத்தி பெண்கள்கிட்ட மென்மையான, ஏன்னா இந்த 20 பேரை கொலை பண்ண ஒரு கொடூரன் மாதிரி அவரை தெரியல, அவரை பார்த்தா அவ்வளவு மென்மையா இருக்கிறார், அவரோட பேச்சு அவ்வளவு மென்மையா இருக்கு, இவரா இதை பண்ணாரு அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அது வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட். அதை பயன்படுத்திக்கிட்டு பெண்களை அன்பா பேசி ஏமாத்தி காதலிக்கதான் நடிச்சு அவங்கள வரவழைச்சு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட கணவன் மனைவியா இருந்துட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு சயனைடு மாத்திரைகள் கொடுத்து திட்டமிட்டு கொலை செய்து விட்டு அடுத்த செகண்டே எஸ்கேப் ஆகிறது அவர் வீட்டில இருந்து சயனைடு மாத்திரைகளையும் கைப்பற்றிருக்காங்க. இதனால பெண்களே நிச்சயமா கேர்ஃபுல்லா இருங்க. காதல் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அன்பா பேசுறவங்க, அப்பாவியா நடிக்கிறவங்க நம்பாதீங்க. எத்தனையோ சயனைடு மோகன்கள் நம்ம சுத்தி இருப்பாங்க. ஆக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே சயனைடு மோகன் நினைக்க வேண்டாம். சயனைடு மோகன்களும் இருப்பாங்க, அதை விட கொடூரமானவங்களும் இருப்பாங்க. நீங்க வந்து உங்க உயிரை காப்பாத்தீங்க, உங்க கற்பை காப்பாத்தீங்க, உங்க நகைகளை காப்பாத்தீங்க, உங்க பணத்தை காப்பாத்தீங்க. இது எல்லாத்தையும் விட உங்களோட மானத்தை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தார் மானத்தை காப்பாத்தீங்க. அதற்காக இந்த மாதிரி நபர்கள்ட்ட யார் பேசினாலும் அவங்கள சந்தேக கண்ணோட பாருங்க. நிச்சயமா நம்பிடாதீங்க. நம்பி உங்க வாழ்க்கையையும் உயிரையும் உங்க பணத்தையும் நகைகளையும் பறி கொடுத்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.